ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிடாஸ் சேனல். இசையால் அரசனான ஏழைச் சிறுவன். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த காடு அருகே ஒரு ஏழைச் சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்த ஒரே சொத்து அவன் மிகவும் நேசித்த ஒரு வயலின்தான். ஒரு நாள் அந்த சிறுவன் காட்டுக்குள் சென்று வயலினை வாசிக்கத் தொடங்கினான். அவனின் இசை இனிமையாக மரங்களுக்குள் ஒலித்தது. தூரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக்கூட்டம் அந்த இசையைக் கேட்டது. அவை மகிழ்ச்சியாக ஆடத் தொடங்கின. இசையின் சத்தத்தை பின்தொடர்ந்து அந்த சிறுவனிடம் வந்தன. சிறுவன் சிரித்துக்கொண்டே தொடர்ந்து வயலினை வாசித்தான். அப்போது மான், முயல், பறவைகள் போன்ற காட்டின் மற்ற உயிரினங்களும் இசைக்கு ஏற்ப ஆடி மகிழ்ந்தன. அந்த மகிழ்ச்சியான கூட்டம் காட்டை விட்டு வெளியே சென்று இறுதியாக மனிதர்கள் வாழும் நாட்டை அடைந்தன. அங்கே இருந்த அரசன் ஆடும் விலங்குகளையும் வயலினை வாசிக்கும் சிறுவனையும் பார்த்து மிகவும் மகிழ்ந்து சிரித்தான். ஆனால் அந்த அரசனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் எப்போதும் சோகமாகவே இருப்பாள். எத்தனை முயற்சிகள் செய்தாலும் யாராலும் அவளை சிரிக்க வைக்க முடியவில்லை. அரசன் அந்த சிறுவனை தன் மகளிடம் அழைத்துச் சென்றான். சிறுவன் வயலினை வாசித்தான். விலங்குகள் மீண்டும் ஆடின. அந்த காட்சியை பார்த்தவுடன் இளவரசியின் முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு மலர்ந்தது. அரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். சிறுவனுக்கு தன் ராஜ்யத்தின் பாதியை பரிசாக அளித்தான். அன்றிலிருந்து அந்த சிறுவன் நல்ல அரசனாக ஆட்சி செய்தான். அவன் தனது மக்களுக்காக இசை வாசித்தான். விலங்குகளும் அவன் நாட்டில் அமைதியாக வாழ்ந்தன. இசை மகிழ்ச்சியை எல்லோரிடமும் கொண்டு வரும். இதுதான் இந்த கதையின் பாடம்.